போயிட்டீங்க வச்சிட்டீங்க, இவ்வளோ இதா இருக்கும் வைக்கணும் கூட அங்க போய் வச்சிட்டீங்களா ஜெய்ப்பூர் ஆமா எப்படி ஆமா வருது வர முடியல வைக்கணும் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ம். அதுக்கப்புறம் சரி அப்பா என்ன யோசிச்சாங்கன்னா, சரி நம்ம சென்னை வந்து சென்னையில உள்ள ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கூப்பிட முடியல. ஸோ இவங்க சென்னை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய அப்பா பழக்கம். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து லீலா பேலஸ்ல வச்சு சும்மா ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சின்னதா ஒரு ரிசப்ஷன் மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஆமா மொத்தம் வந்து உங்களுக்கு 3 ரிசப்ஷனா? ஆமா ஒரு என்கேஜ்மெண்ட். ஆமா ஒரு ஆமா ஒரு என்கேஜ்மெண்ட் அப்புறம் 2 ரிசப்ஷன் அங்க நார்த் இந்தியன் ஜெய்ப்பூர்ல ஒண்ணு, சென்னையில ஒண்ணு, திருநெல்வேலியில ரிசப்ஷன் ரிசப்ஷன் பண்ணல. ஓகே. என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணோம். ஓகே. அப்ப அந்த என்கேஜ்மென்ட் கண்டிப்பா ஆப்வியஸ்லி நிறைய கிரவுட் வந்திருப்பாங்க. ஆமா, எவ்வளவு பேர் வந்தாங்க? எவ்வளவு 1000 பேர் வந்தாங்க? அது வந்து எப்படின்னா அது இந்த இலைய கவுண்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 15,000 மேல வந்த மாதிரி சொன்னாங்க. 1000 மேல வந்துச்சா? அப்பா ஐ திங்க் அப்படிதான் வந்து பெரிய வெட்டிங்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியில. ஏன்னா அது இலை கவுண்ட் வச்சு சொல்லுவாங்க. இவ்வளவு இலை காலியா இருக்குன்னு. மேபி 2 பேர் ஒரே ஆள் 2 தடவை கூட சாப்பிட்டுருக்காங்க தெரியல. இருந்தாலும் வந்து இவ்ளோ 15,000 பேரும் திருப்பி சாப்பிட முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. அண்ட் வந்து உங்க வெட்டிங்க பாக்குறப்ப எல்லாருக்கும் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. என்னப்பா இது பல கோடிகள்ல பண்ணிருப்பாங்க போலப்பா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லங்க நீங்க வேற. சோ டிஃபரண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் தான். மத்தபடி நார்மல். மத்தபடி அது ஏதாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணீங்களா? இவங்கள மாதிரி பண்ணணும் இல்ல இந்த செலிபிரிட்டி பண்ண வெட்டிங் மாதிரி அப்படி பண்ணணும். இன்ஸ்பயர் இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைச்சு பண்ணது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஈவென்ட்ஸ் இருந்துச்சுல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல. என்னடா அது அடுத்து ஈவென்ட்டா இருக்கே. அந்த மாதிரி டயர்ட்லாம் ஆச்சா உங்களுக்கு? ரொம்ப டயர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியல. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி டவுன் ஆகிட்டே வந்துச்சு. ஏன்னா 3 நாள்ல நாங்க 5 ஈவென்ட் வச்சிருந்தோம். ஒரு ஈவென்ட்டும் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சு கொண்டு இல்ல போயிட்டோம். கெஸ்ட்டுக்கு எல்லாம் கம்ஃபர்டபிள். நாங்க அவுட்ஃபிட் போட்டு மேக்கப் போட்டு அப்புறம் ஷூட் பண்ணணும். நாங்க 2 hours முன்னாடி ரெடி ஆகணும். ஆமா. ஏன்னா ஒரு ஈவென்ட்க்கு 2 hours முன்னாடி ரெடி ஆகி ஷூட் பண்ணனும். அப்ப 2 hours முன்னாடி ரெடி ஆகிறதுக்கு 2 hours முன்னாடி எந்திக்கணும். ஆமா. சோ அதனால வந்து இப்போ 9 o'clock ஈவென்ட்னா 5 o'clock எந்திரிச்சு 7 o'clock ரெடி ஆகி 9 o'clock வரைக்கும் ஷூட் போவோம். 7 to 9. அப்புறம் உடனே ஈவென்ட்குள்ள போவோம். 3 நாள் ஈவென்ட் கரெக்ட்டா அப்படியே. ஆமா ஆமா. எந்த ஒரு ஈவென்ட் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கூட பரவாயில்ல. அவங்கலாம் வந்து மேக்கப் அது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணனும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப டயர்டானது வெட்டிங்க்கு அப்புறம் அந்த ரிசப்ஷன். அதான் லாஸ்ட் ஈவென்ட் ரிசப்ஷன் ஈவென்ட். வெட்டிங் முடிச்சிட்டு வந்தோம். வந்துட்டு அப்பா எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொல்லி எல்லாரும் திருப்தியா இருக்காங்க. இவங்க வந்து ரிசப்ஷன் ஆனா நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோமா? நம்ம சென்னையில போய் பார்த்தோம். ஏங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளவு பிளான். ஏன்னா ரிசப்ஷன்னா மெயினா பிளான் பண்ணி அவ்வளவு தூரம் பெருசா பண்ணனும் அப்படி பிளான் பண்ணோம். அதுல அந்த லெஹங்கா போட்டு எல்லாம் வருவீங்கல்ல. ஆமா. அதுல தான் நிறைய பிளானிங் நிறைய வர்க் பண்ணிருக்கோம் அதுக்காக. ஒரே வாரத்துல முடிச்சலாமான்னாங்க. ஒண்ணு மட்டும் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருங்க வேற வழி இல்ல. சரி ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள போனா அப்படியே தூங்கிட்டாங்க. 2 hours தூங்கிட்டேன். என்ன பண்றது? நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 hours தான் இருக்கு. 2 hours தூங்கிட்டாங்க. நானும் சரி இவங்க ரெடி ஆயிருப்பாங்க. நான் ரெடி ஆகி கீழ வந்துட்டேன். எனக்கு ஃபோன் பண்றேன். 2-3 ஃபோன் பண்ணாங்க எடுக்கல. எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் தச்சலா எடுத்து பார்க்கும்போது ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னேன். அப்படியே இருக்கேன். வந்து பார்த்தா அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. மார்னிங் போட்டு மேக்கப் கூட வாஷ் பண்ண அப்படியே